ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும் சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. கரெக்டா தேர்தல் நேரத்துல சட்டத்தை ஏற்றுனா எந்த கட்சியும் எதிர்க்காது, ஈஸியா நம்ம அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. ஏற்கனவே இருக்கிற SC/ST சட்டத்தால அனைத்து சாதிக்காரனும் நிம்மதியா வாழ முடியாம இருக்கு. அப்ப அந்த SC/ST சட்டத்தை, PCR சட்டத்தை ரத்து பண்ணணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை. நான் என் தலை சாய்வதுக்குள்ள எங்க ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் எப்படி கைரக சட்டத்தை ஒழித்தாரோ அதே மாதிரி PCR சட்டத்தை ஒழிப்பேன். அதுல மாட்டுக்கட்டே கிடையாது. நான் அதிகாரத்துக்கு வருவேன், அதுல மாட்டுக்கட்டே கிடையாது. நான் சத்திய வாக்கா சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். நான் சொல்லக்கூடிய ஆளுக்கு நீங்க வாக்களிக்கும் பொழுது உங்க தொகுதி MLA அது எவனா இருந்தாலும் சரி, நான் சொல்லும் பொழுது இவங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவன் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யல, நமக்கு அழிவு, நம்ம அதிகாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான், நம்ம உரிமைகளை அழிக்கிறான், வரலாறு அழிக்கான், நம்ம நிம்மதியா வாழ முடியல அப்படின்னா நான் அவனை தட்டி கேட்பேன், சட்டையை பிடிச்சி கேட்பேன். அவன் வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. இப்ப நான் கேட்க முடியல. அவன் என்னைய வச்சு வரல MLA-வா? எல்லாரும் ஆளுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டு அவன் MLA இருக்கா, MP இருக்கா? அப்ப நான்